நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணுகா சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி அரசியல் சார்ந்த விஷயம். நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. பிரதான கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக இவர்கள் எல்லாமே மேனிஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸ், திமுக, அதிமுக இது போன்ற கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே சம்பந்தமாகவும் சீனியர் சிட்டிசன் கன்செஷன் மீண்டும் கொடுக்கப்படும், பேசஞ்சர் ரயில் கட்டணம் குறைக்கப்படும், கேஸு டீசல் விலையெல்லாம் குறைக்கப்படும் போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் பாஜகவோட மேனிஃபெஸ்டோவில் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பெருசாக சொல்லப்பட்டதாக நமக்கு தெரிய வரல. இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ இதை மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க. இது எங்கே அந்த நிதி வரும்? நிதி எப்படி அரசாங்கம் திரட்ட முடியும்? அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிதி சுமை ஏற்பட்டு விடும். அப்படி ஹவு டு ஜென்ரேட் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்குறாங்க. அதே மாதிரி மாநில அரசு வழங்கக்கூடிய நலத்திட்டங்கள், இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநில திமுக, அதிமுக இருவருமே மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்களும் பல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, பஸ்ஸு இலவசமாக பெண்களுக்கு, அப்புறம் காலையில் சிற்றுண்டி மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடத்தில், அப்புறம் உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா. அதே மாதிரி அதிமுக இருந்தபோது அம்மா உணவகம், அதே மாதிரி லேப்டாப்பு, சைக்கிளு, என்ன டூ வீலர், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இந்த 2 கட்சிகளுமே செய்திருக்கு. இப்போ இதையும் பார்த்து கேட்குறாங்க, எப்படி பணம் ஜென்ரேட் பண்ண முடியும்? இவர்களுக்கு பணம் எங்கேருந்து வரும்? அரசுக்கு பெரிய நிதிச்சுமை ஏற்படாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இப்படி கேட்கிறவர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். நீங்கள் இன்னொரு இடத்துல கேட்கணும். அவர்களையும் பார்த்து நானும் கேட்குறேன். மத்திய அரசு மக்கள் மீது வரியை திணிக்கிறது, வரியை போடுறாங்க. இப்போ ஜிஎஸ்டி போன்ற வரியெல்லாம் எவ்வளோ பெரிய சுமைன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி அரசாங்கத்தை பார்த்து, மத்திய அரசை பார்த்து, மோடி அரசை பார்த்து, ஐயா நீங்கள் எவ்வளோ வரியை போடுறீங்களே, இதுக்கான நிதி ஆதாரத்துக்கு மக்கள் எங்கே போவார்கள்? இது மிகப்பெரிய நிதிச்சுமையை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அவங்க எங்கேருந்து பணத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க? பணம் எங்கேருந்து சம்பாதிப்பாங்க? ஏற்கனவே இப்போ சம்பாதிக்கிற பணம் அவங்க வாழ்வாதாரத்துக்கே பத்த மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து வரி கட்ட முடியும் மக்கள்? அப்படிங்கிற கேள்வியை ஆளுகின்ற அரசை பார்த்து, மத்திய அரசை பார்த்து கேட்க வேண்டும். இப்போ அரசு வரி போடுறதுன்னு சொன்னால் 2 அரசும் இருக்குது. மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. மாநில அரசு சில திட்டங்கள் செய்கிறது, இருந்தாலும் கேட்கலாம். பொதுவாக வரி போடக்கூடிய அரசை பார்த்து சாமானிய மக்கள் இந்த நிதிக்கு எங்கே செல்வார்கள்? நிதி ஆதாரத்தை எங்கே திரட்டுவார்கள்? ஹவு டு ஜென்ரேட் த மணி? பணம் வந்தால் தானே மக்கள் வரி கட்டுவான். மக்கள் அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது அவன் எங்கே போய் வரி கட்டுவான்? அப்போது வரி மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. அப்போது இந்த காங்கிரஸ் அரசை பார்த்து எப்படி ஆட்சிக்கு வந்தால் இந்த பணத்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுவீங்க, மக்கள் எப்படி இந்த திட்டத்தை நீங்கள் கொடுப்பீங்க, பெரிய நிதிச்சுமை ஏற்படும் அரசுக்கு என்று சொல்கிறார்களே. ஒரு அரசு நினைத்தால் எவ்வளவு நிதி வேணாலும் திரட்டலாம். நிதி இல்லாட்டா கூட உலக வங்கிட்டேருந்து வாங்கியாவது மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் சாமானிய மக்கள் எங்கே போய் நாங்கள் பணத்தை வாங்கி வரியை கட்டுறது? இல்லை எந்த வங்கியில் எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க சாமானிய மக்களுக்கு? இந்தியாவில் 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்போ இந்த வரி மக்களுக்கு பெரிய சுமையாக இருக்காதா? நாங்கள் எங்கே போய் ஜென்ரேட் பண்ணுறது இந்த பணத்தை? ஸோ இதையெல்லாமும் கேள்வி கேட்குறவங்க அரசை பார்த்து கேட்க வேண்டும். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் யாரையும் குத்தி காட்டணுங்கிறதுக்காக சொல்ல வரல, யதார்த்த உண்மையை நாம் சொன்னோம். நன்றி, வணக்கம்.